என்னுடைய மாதா பிதா குரு தெய்வங்கள் அனைவரையும் வணங்கி இந்த திரிசக்தி ஜோதிட குழு மூலியமாக எனக்கு அழைப்பு கொடுத்து என்னை வரவேற்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்கள், ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் வணங்கி என்னுடைய உரையை உங்களுக்கு சமர்க்க இருக்கிறேன். அதாவது நான் நிறைய மீட்டிங்கில் திருமண காலத்தை பற்றி தான் அதிகமாக பேசியிருப்பேன். அதாவது என்னுடைய உரையே ஒரு தனிப்பட்ட முறையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் கருத்துக்களை சொல்கிறது தான் இந்த கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் நான் அதிகமாக எதை பற்றி பேசினேன்னா திருமணத்தை காலம். ஏன்னா இந்த கலியுக காலத்தில் திருமணத்துக்கு தான் நிறைய பேர் தேடலையே இருக்காங்க. ஏன்னா ஆணு பெண்ணு எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வசதியோடு இருக்காங்க, நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் திருமணம் மட்டும் குதிரை கொம்பு மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி நான் பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். இதை விட பல அதை புத்தகங்களை படித்து பார்த்தேன். பல குருமார்கள்கிட்ட பயிற்சிக்காக போய் படித்தும் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு சரியாக ஒத்து வரல. அப்போ நானே ஒரு தனிப்பட்ட முறையை அந்த ஜோதிடத்தில் நம்ம திருமண காலம் எப்போ அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண போது இந்த திசா புத்திகளின் அடிப்படையில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி அது 100% துல்லியமாக இருக்குது. நான் நிறைய மேடைகளை பேசிந்து வச்சு நிறைய உலகம் முழுவதும் நிறைய பேர் என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க. என்னுடைய உரையை கேட்டு என்கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கு நான் பயிற்சியும் கொடுக்குறேன். நான் சொல்லித்தரது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு இப்போ நான் பேச போகிறத வச்சு நீங்களே உங்கள் திருமணம் எப்போ நடந்ததுன்னு எளிமையாக சொல்லிட முடியும். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்குது, ஏன் திருமணம் லேட்டாக நடக்குது, ஒருத்தருக்கு ஏன் திருமணமே இல்லாமல் போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப எளிமையாக படிச்சுக்குவீங்க, அதாவது தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ நீங்கள் படித்ததில் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி இதை வச்சு தான் நானும் படித்தேன், நீங்களும் படிச்சுட்ருக்குறீங்க. அது எத்தனை ஜாதகத்துக்கு அந்த 7ஆம் இடத்தையோ இல்லை 7ஆம் அதிபதியோ இல்லை திருமண காரகாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் செவ்வாயை வச்சு பலன் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்களும் பாருங்கள். ஆனால் நான் சொல்லித்தர ரூல்ஸ் வந்து அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தனிப்பட்ட முறையாக கண்டுபிடிச்ச கோல்டன் ரூல்ஸு. இதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் எங்கே போய் பேசினாலும் மேடையிலேயே நான் தெளிவாக சொல்லித்தரேன். இதை வச்சே பல ஜோதிடர்கள் அது பயன்படுத்தி அருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, விஷயத்துக்கு வருவேன். அதாவது ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படின்னா திசா புத்தியின் அடிப்படையில்னு பார்க்கும்போது அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம்னு சொல்கிறேன். அந்த 9க்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் ஒருத்தருக்கு திருமணம். அப்போ திருமணம் லேட் ஆகுதுன்னு அப்படின்னா லேட்டாக சம்மந்தப்படும் போது திருமணம் நடக்குது. ஒருத்தருக்கு திருமணமே இல்லை அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு சம்பந்தமே வரல, திருமணம் இல்லை. அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி, அவருக்கு வசதி இருக்குது, படிப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, அழகு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன்னா திருமணம் நடக்கலை. அதுக்கு என்ன காரணம்? நான் சொன்ன ரூல்ஸ் படி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசையே இன்னும் வரல, இனிமேலும் வராது. அது நேரடியாக வேணால் நான் என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறவங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். இங்கே போர்டு இருந்தால் போர்ட்லேயே நிறைய ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருப்பேன். சரி, அதே போல் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாதனால திருமணம் நடக்கலை. ஒரு சிலருக்கு இளமையிலேயே திருமணம் நடக்குது. அதுக்கு 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டால் திருமணம் நடக்குது. அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் திருமணமாக இருந்தாலும் சரி, அது 9ஆம் இடம் சம்மந்தப்படுது. சரி, உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசை 20 வருஷம். 20 வருஷத்தில் எப்போ திருமணம் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படின்னா அந்த 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட புத்தியில் தான் நடக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணம் நடக்கும். இது 100% துல்லியமாக இருக்குது. நீங்களும் பயன்படுத்தி வெற்றி அடைங்க அப்படிங்கிறக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, அதே போல் ஜாதக பலன் அறியணும் அப்படிங்கிறக்காக வராங்க. அப்படின்னா ஒரு பாவக சம்பந்தமாக ஒரு கேள்வி எடுக்கிறாங்க. அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 4ஆம் இடம், ஒருத்தர் வீடு வாங்குவாங்களா, வண்டி, அதாவது சொந்த வீடு இருக்குமா, வாடகை வீடா அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா அந்த 4ஆம் அதிபதி 6, 8க்கு 12க்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 6ஆம் இடத்துக்கு போனால் கூட போராடி அதை ஜெயிச்சிருவாங்க.
ஆனால் 8-12க்கு போகக்கூடாது அந்த 4ஆம் அதிபதி. அதே போல் அஸ்தங்கம் பாதகம் திதிசூனியம் அடையக்கூடாது. திதிசூனியம் அடைஞ்சாங்க கூட போராடி கிடச்சிரும். ஆனால் அஸ்தங்கம் பாதகம் அடையக்கூடாது. அப்போ ஒருத்தருக்கு வீடு வாங்குவாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது இந்த 8-12 இந்த பாதகம் அஸ்தங்கம் இல்லாமல் இருக்குதான்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே அவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும். அதுக்கு சம்மந்தப்பட்ட திசை வரும்போது, அதாவது நம்ம படித்ததில் திசை 4ஆம் இடம்னா 4, அதாவது 4 சம்மந்தமாக பேசுகிறோன்னா 4, 5, 7, 9, 11 இதுக்கு சம்மந்தப்பட்ட திசையோ புத்தியோ வரும்போதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளாம் ஒரே ஒரு திசை மட்டும்தான் சொல்லணும் முதல்ல. அதாவது ஆணித்தரமாக சொல்கிறது 4 இடத்துல 4 திசைகள் நடக்கும் அப்படிங்கிறதில்ல, ஒரு திசை. அதாவது ஒரு வீடு அப்படின்னா 12 விரயஸ்தானம். அதாவது 4ஆம் இடத்துக்கு 9ஆம் இடங்கிறது 12ஆம் இடம். 12க்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் அவங்க வீடு வாங்குவாங்க. இது அனுபவத்தில் நிறைய சொல்லி தந்தது, அதாவது சொன்னது, ஆராய்ச்சி பண்ணி சொன்னது. அதே மாதிரி அதாவது 12 திசை, 8ஆம் இடம் புத்தி, லக்னம், அதாவது 4ஆம் இடம் அந்தரம். இது சம்மந்தப்பட்ட திசை புத்தி அந்தரத்தில் தான் ஒருத்தர் வீடு வாங்க முடியும். இப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஜாதக பலன் நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லித்தரேன். இப்போ இந்த கருத்தரங்களை அவ்வளோவா நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் எதுவும் நான் கொண்டு வரல. இருந்தாலும் ஏதோ நம்மளை பேசணுங்கிறக்காக சில கருத்துக்களை சொல்லலான்னு சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு அடுத்த மீட்டிங்கில் பேசும்போது உங்களுக்கு நிறைய விஷயத்தை போர்டோட விளக்கம் தரேங்க. சரிங்க. இதுவரை என்னுடைய கருத்துக்களை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கோயமுத்தூரை சேர்ந்த ஐயா துரைசாமி ஐயா அவர்கள் மிகவும் ஜோதிட கருத்துக்களை நல்ல தெள்ள தெளிவாகவும் அனைவரும் எளிமையாக புரிந்து கொள்ளும் வகையில் கூறி சிறப்பித்த வண்ணமே திருசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் கூறிய கருத்துக்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஆகவே ஐயா அவர்களை சிறப்பிக்கும் வண்ணம் அவருக்கு ஆய்வகத்தின் சார்பாக பொன்னடை பொருத்தப்படுகிறது.